அண்மை செய்தி. சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஈடுபட்ட நபரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் 24 வயது இளம்பெண் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் வகுப்பறை குறிப்பில் தங்கி அங்கே வேலை பார்த்து வருகிறார். ஐடி நிறுவனத்தில் பணி முடிந்து வரும் இளம்பெண் நேற்று அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் பணி முடிந்து வழக்கம் போல் நடந்து சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது வெகு நேரமாக அவரை பின்தொடர்ந்து சென்ற ஒரு இளைஞர் அந்த பெண்ணின் தங்கியிருக்கும் வீட்டின் வாசலுக்கு சென்ற பின்னர் பெண்ணை பின்னால் வாயை கையால் மூடிக்கொண்டு அருகில் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்து அந்த இளைஞரின் கையை கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து அருகில் உள்ள துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிசிடிவி ஆதாரத்துடன் பாதிக்கப்பட்ட பெண் 24 வயது இளம்பெண் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த துறைப்பாக்கம் போலீசார் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான யோகேஸ்வரன் என்ற இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குறிப்பாக யோகேஸ்வரனை கைது செய்ய சென்றபோது தப்பி ஓடியதில் கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் மதுபோதையில் தான் இருந்ததாகவும் நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட குற்றவாளி யோகேஸ்வரன் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி சுமன்.